விஜயை பார்த்து திமுக எந்த அளவு மிரண்டு போயிருக்கிறதோ அதே அளவு மிரட்சி அதிமுகவின் கண்களிலும் தெரிகிறது என்பது அவர்களுடைய வார்த்தைகளில் இருந்து வெளிப்படும். உங்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கூட தருகிறோம் வாருங்கள் என்று உதயகுமார் அழைக்கிறாரே என்பது உங்கள் கேள்வி. சரி, அதுதான் நான் சொல்லுகிறேன். அதிமுக இறங்கி வருகிறது, அதன் பலவீனத்தை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. இது சரியான தேர்தல் உத்தி அல்ல. அவர் அதிமுக அணியோடு போனால் வெற்றி உறுதி. அதிமுக பிஜேபியும் இருக்குமா? பிஜேபி இருந்தாலும் தவறில்லை என்கிறேன். நான் என்ன கேட்கிறேன், திரும்ப நீங்கள் திமுக அணியை பார்த்து கேளுங்கள், வைகோவை பார்த்து கேளுங்கள், திருமாவை பார்த்து கேளுங்கள், என்ன ஆயிற்று உங்களுடைய இலங்கை தமிழர் பிரச்சனை நிலை என்று கேளுங்கள். ஓட்டு கிராஜுவலா ஏறிட்டே இருக்கு. 4% இருந்த கட்சி இன்னைக்கு 11% இருக்கு. ரெண்டாவது, அவங்க தலைமையில ஒரு கூட்டணி அமையலாமான்ற யோசனையும் நீங்க சொன்ன மாதிரி அதுவும் ஒரு ஆப்ஷனும் இருக்கு. பிஜேபி இல்ல, நான் சொல்றது அந்த ஆப்ஷனும் விஜய்க்கு இருக்குன்றேன். ஓகே, இல்லன்னா அண்ணாமலைன்ற ஆப்ஷன் இருக்கு. ஒன்று, அதிமுக அந்த கூட்டணியில், தேசிய ஜனநாயக கூட்டணியில் விஜய் இணைவது. அல்லாவிட்டால் அதிமுக கூட்டணி ஒன்றுபட்ட பாமக, தேமுதிக, ஒன்றுபட்ட அதிமுக என்ற நிலை உருவாகுமானால் ஒரு வலிமையான போட்டியை திமுகவுக்கு ஏற்படுத்த முடியும். விஜய் நிச்சயம் சேதாரத்தை ஏற்படுத்துவார். அதிமுகவுக்கு மட்டுமல்ல, திமுகவுக்கும் சேர்த்துதான்.